ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஆர் சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டெக்ட்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் இதில் பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து போன மாதிரி இதாக இருக்குது. ஒரு இது நியூஸ் சேனலில் இது பண்ணது ஒரு 6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் சம்திங் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து அஃபிஷியலி ஷட் டவுன் அப்படின்ற நியூஸை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். சரிங்களா, அஃபிஷியலாக வந்து ஷட் டவுன் ஆகிருக்குது. பார்லிமெண்ட்டில் வந்து பில்ஸ் சேங்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. முந்தா நேற்றுலேருந்தே கொஞ்சம் வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாம் வந்து கன்சல்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு கோல்டுலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே கன்சல்டேஷனுக்குள்ளே போயிடுச்சு. சார் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரு வாரத்துக்கு சார்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஏன்னா வந்து பிக் புல்ஸ் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து எஸ்எம்சியில் வந்து வேலையே இருக்குது. சரிங்களா, ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்குது, ஒரு இம்பல்ஸ் கேண்டில்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து நமக்கு வந்து எஸ்எம்சியில் வேலையே. சரிங்களா, இவனுங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. சரிங்களா, எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இன்க்ளூடிங் மீ தான். எடுக்கலாமா வேண்டாமா, மார்க் பண்ணி வச்ச ஓபிஸாக இருக்கட்டும், கன்ஃபர்மேஷனே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி அண்ட் என்எஸ்டி யூஎஸ்டி நல்ல நல்ல ஷார்ட்ஸு ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் எல்லாமே கொடுத்துமே அது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அரைக்க ஆரம்பிக்குது. அது வந்து மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் போக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா இவனுக்கு செஞ்சு வச்ச வேலை தான். சரிங்களா, நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நியூஸு கவர்மெண்ட்டே ஷட் டவுன் அப்படின்ற நியூஸு எல்லாமே பில்ஸ் பாஸ் ஆகலை. A to Z பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஷனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ஒரு சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பம்பு வந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவு வந்து நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். சரிங்களா, ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. சரிங்களா, இன்றைக்கி ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா எல்லா பேர்ஸும் வந்து கரெக்ட் ஆகுதுன்னா நமக்கு இஷ்யூ கிடையாது. ரிவர்சல் எடுக்கலின்னா இந்த கன்சல்டேஷனில் இன்னும் கொஞ்சம் வந்து இது ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் வந்து பார்த்தே இது பண்ணிங்க. இனி எந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் ட்ரேடர்ஸாக இருக்கிற நம்மளாம் கொஞ்சம் வந்து நியூஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இதாகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து பிரச்சனையாகுது. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் கரன்சியாக இருக்கட்டும் எல்லா கரன்சியுமே நம்ம வந்து ஒத்துக்கலினாலும் யூஎஸ் கரன்சி பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே பிரச்சனை, யூஎஸ் ஃபண்ட்ஸ்லேயே பிரச்சனை, ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து இஷ்யூ இருக்கிறப்ப நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ரவுண்ட் அடிக்குது A to Z எல்லா பேர்ஸுமே. ஸோ வந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும். ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் லைன் பை லைனாக நம்ம வந்து ட்ரேட் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேடு பண்ணோம் அப்படின்னா வந்து எஸ்எல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூஎஸ் பேர்ஸ் வந்து வீக் ஆகுது அப்படின்னா மற்ற பேர்ஸ் சேரும். இல்லை யூஎஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா மற்ற பேர்ஸ் இதாகும். அதுவே வந்து கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இதுவே இல்லாமல் பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகாமல் அப்படியே வந்து இது பண்ணிருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நியூஸஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவன் நேராக எங்கேயுமே பார்க்குறது இல்லை. டைரெக்டாக வந்து இந்தியாவை மட்டும்தான் பார்க்குறான். ஏதாவது ஒரு ஆபத்து அவன் வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டுறான் அப்படின்னா இந்தியா மேலே ஏதாவது ஒன்று பண்ணி அவன் தப்பிச்சுக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் அவன் இருக்கான். அவனுடைய இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. மறுபடியும் ஏதாவது குண்டை தூக்கி அவன் போடாமல் இருந்தான்னா சரி, அதுதான் வந்து ஓப்பன் டு இது. சரிங்களா, குண்டை தூக்கி போடாததுன்னா எப்படின்னா அந்த வேறு ஏதாவது உள்ளே விற்கிறேன், இல்லை நம்மளுக்கு இன்னும் வந்து டேரிஃப் வந்து 100% அந்த மாதிரி ஏதாவது வந்து சேட்டைகளில் ஈடுபடுறான், இல்லை இன்னும் வந்து டேரிஃப் அதிகப்படுத்துகிறேன், இதில் சேங்ஷன்ஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணான்னா அவன் வந்து அமெரிக்காவில் வந்து படுற அசிங்கம் வந்து அவனுக்கு மறைஞ்சிடும். சரிங்களா, அப்படி இருக்கிறதுனால நம்மளை வந்து இத்தனை நாள் வந்து அப்படி தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து மறுபடியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சரிங்களா, ஓகேங்க. நீங்கள் நிறைய விஷயம் வந்து பேசிட்டு நினைக்கிறேன். இது வந்து டார்கெட் ஹிட்டான ஒரு சார்ட்டு. சரிங்களா, டிபி ஹிட்டான ஒரு சார்ட்டு. இது வந்து இப்போ டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போஸ்ட் பண்ணோம்னா இது போல் தான் போஸ்ட் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓபி. சரிங்களா, ஒரே ஒரு ஓபி கொடுத்து அந்த ஓபியை வந்து ஆக்டிவேட் ஆகி மேலே ஏறினது சடசன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஓபி வந்து ஏன் வந்து நம்ம வேலிடேட் பண்ணோம், எதனால நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஓபியில் ஆல்ரெடி இங்கே வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துருச்சு. சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கும் நம்ம கொடுத்துருந்தோம்.
அது வந்து என்ட்ரிஸ் எடுத்துருச்சு. அது ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு வாரமாக அரைச்சிக்கிட்டே இருந்தால் மறுபடியும் வந்து இங்கே என்ட்ரிஸ் எடுக்கிறான். மேலே வந்து புஷ் பண்ணுறப்ப இங்கே நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீப்பு சிஹெச்ஓ சரிங்களா, ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச்ஓ ஒரு பேட்டர்ன் தெரியுது. சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான், ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்றதுனால டைரக்ட் என்ட்ரி சரிங்களா. டைரக்ட் என்ட்ரி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இது பண்ணுறோம். உள்ளே வந்து அவன் எடுத்தான். உங்களுக்கு 5 மினிட்ஸ்னால் இது வரைக்கும் வந்துடும் சரிங்களா. டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டார்கெட்டை வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை வைக்கிறீங்கன்னா கூட இது வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு சின்ன ட்ரேடு தான். டேரெக்டாக வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு சரிங்களா. இது வரைக்கும் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். பட் இது வந்து சாலிட் டார்கெட்டு சரிங்களா. இது வரைக்கும் போனாலும் ஓகே தான், அது உங்களுடைய ஓன் வில் தான். ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பேசிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என்ன நினைக்கிறேன் ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோ ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.